After back-to-back losses for Team England, it's a comeback victory. So Varun Chakravarti Pfeiffer goes in vain. Had a brilliant partnership for Ben Duckett and Josh Butler for second wicket partnership. So third T20I, so just after நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து beat India by 26 runs. So let's see the review of third T20I. ஸோ டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே இந்தியா வந்து எப்பவும் பண்ண மாதிரி பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் என்ன ஒரு ஸ்குவாட் ஆனாங்களோ அதே 11s தான் ஆடினாங்க. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் ஹர்ஷ்தீப் சிங்க்கு ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம எவ்ரி இந்தியன் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டட் ஒன் முகமது ஷமி இஸ் பேக் டு தி ஸ்குவாட். ஸோ இல்லை பார்த்தா முகமது ஷமி வந்தது வந்து ஒரு இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட் ஃபார் டீம் இந்தியா. ஸோ இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபில்சால் அனதர் பெர்ஃபார்ம் continues for Phil Sal. So 3 matches is not performed well, still poor form is continuous. And second wicket பார்த்தீங்கன்னா ஒரு பென் டெக்கெட்டும் ஒரு ஜோஸ் பட்லர் had a brilliant partnership. பென் டெக்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே நம்ம பார்த்தோம். ஸோ 7 4s 2 6s, ஸோ 26 balls ஆஃப் செஞ்சுரி அடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டெக்கெட் ஆல்சோ கான். அண்ட் தென் ஜோஸ் பட்லர் இஸ் ஆல்சோ ஷோ சம் ப்ராமிசிங் ஃபார் Team England, but unfortunately he is also gone against the Varun Chakravarti bowling. ஸோ இந்த இன்னிங்ஸில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சதுக்கப்புறம் இங்கிலாந்து மேபி ஒரு 200+ அந்த மாதிரி போவாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இஸ் பவுல்ட் a brilliant spell, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு 2 மேட்ச் இந்த சீரீஸில் இதுக்குமே இந்த 2 மேட்சஸ் வருண் சக்கரவர்த்தி தான் என்ன சொல்கிறது ஒரு ட்ரம்ப் கார்ட் ஃபார் இந்தியன் டீம் பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்தாலே என்ன இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணது நம்ம லாஸ்ட் 2 மேட்சஸாக இப்போ. ஸோ அந்த ஒரு த்ரெட் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் கண்டினியூ ஆச்சு ஃபார் இங்கிலாந்து பேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் ஜோஸ் பட்லர் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஒரு 2 வந்து விக்கெட் வந்துன்னே இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாகவே ரன்ஸ் வரலை இந்த ஒரு கேமில். பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ராவே ஒரு 5 ஏன்னா அந்த மாதிரி டேர்ன் ஆச்சு நிறைய பவுல்ஸ்லாம். அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த விக்கெட்லாம் வரும்போது பார்த்தா சத்தியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ வருண் சக்கரவர்த்தி 5 அப்புறம் மேபி ஒரு 130 135 ஆல் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து லியம் லிவிங்ஸ்டன் ஆஸ் கேவ் சம் ஹோப்ஸ் டு இங்கிலாந்து டீம். ஏன்னா ஒரு லாஸ்ட்டாக வந்து ரவி பிஷ்ணாய் வந்து ஒரு 3 6 அடிப்பார் அவர் ஓவரில். அதுக்கப்புறம் ஒரு க்ரூஷியல் ஒரு 40+ ரன்ஸ்னால பார்த்து இங்கிலாந்து put a reasonable score 171 for 9. ஸோ 172 இட்ஸ் a gettable அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பேட்டர்ஸ் அண்ட் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் வாஸ் கம் டு த பேட். ஸோ 2 பேரும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ண, எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா had a good start, but unfortunately they lose the back-to-back wickets. அபிஷேக் சர்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா back-to-back wicket lose ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா ஓரளவுக்கு கொஞ்சம் பில்ட் பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவ் கான் லைக் லாஸ்ட் மேட்ச் பாக் ஹீரோ திலக் வர்மா இஸ் ஆல்சோ கான் இன் குவிக் டைம். ஸோ இந்தியா ஹாஸ் ஆல்ரெடி பேக் ஃபுட் ஒரு பொசிஷனில் போகும்போது தென் ஹர்திக் வாஷி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ வாஷி ஆல்சோ நாட் கிவ் த ஹோப் ஃபார் டீம் இந்தியா. தென் அக்சர் பட்டேலை வந்து ஒரு இதுவாக ஹேட் அனுப்பிச்சு விட்டாங்க, ஹேட் ஆஃப் த்ருவ் ஜுரல். ஸோ அது கூட ஒரு மாதிரி ஒரு பேட் மூவ் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அக்சர் பட்டேல் நம்ம மேபி எண்டில் நம்ம வச்சுருந்துருக்கலாம். ஏன் வந்து அந்த மாதிரி இந்தியன் டீமோட திங்க் டேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணாங்க? ஏன்னா த்ருவ் ஜுரல் இஸ் நாட் அ டேலண்டட் பேட்டர், இஸ் அ ப்ராப்பர் கேப்பபிள் பேட்டர். ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் தான். ஏன்னா ஐபிஎல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஒரு சில கேம்ஸை ஒரு நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் த்ருவ் ஜுரல். ஸோ அவரை வந்து என்ன நம்பர் 8 அமிச்சதில் என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அன்ஃபேர். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற பார்த்ததுலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி அன்ஃபேர். ஏன்னா டீம் காம்பினேஷனுங்கிறத தாண்டி அந்த பொசிஷனுக்கு எந்த மாதிரி சூட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்லாம் பார்த்தா பெருசாக ஒரு இது பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி பார்த்ததுனால தான் நமக்கு இந்த ஒரு கேமில் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக போச்சு. ஸோ த்ருவ் ஜுரல் வந்து நம்பர் 8 அமிச்சது இட்ஸ் அன்ஃபேர். அண்ட் அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோப்ஸ் கொடுத்தேன் 18th ஓவர் வரைக்கும். அதான் என்னுடைய 18th ஓவர் அந்த லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா
த்ரூஜுரலுக்கு சிங்கிள் ஓட அந்த த்ரூஜுரல் வந்து டினைட் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஹர்திக் பாண்டியா அவுட். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது. ஏன்னா த்ரூஜுரல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரூஜுரல் இஸ் நாட் டெய்ல் அண்டர், இஸ் எ கேப்பபிள் பேட்டர். ஸோ த்ரூஜுரலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. ஏன்னா எந்த மாதிரியான டாக்டிக் மூவ்மெண்ட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஹர்திக் ஹேட் அ பிளண்டர் மிஸ்டேக் இன் தட் பொசிஷன். ஸோ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் செகண்ட் T20 எந்த அளவுக்கு ஒரு சீமஸ் நல்லா பண்ணாங்களோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் சீமஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ ஜேமி ஓவர்டன் இஸ் 2-3 wickets and then Adil Rashido is contribute the reasonable job for England. And then ஓவராலாக பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர், பெய்டன் காஸ் இவங்க எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் இவங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் அந்த ஃபார்ம் வந்து ஆஸ் அ பவுலர்ஸ் எல்லாமே நல்லா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் தான் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு வரிஸாக இருந்திருக்கு. மேபி இந்த கேமுக்கு அப்புறம் மேபி அந்த வரிஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு நல்லாவே தான் டாஸ் வின் பண்ணி நல்லாவே தான் பண்ணாங்க. பட் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற பார்த்தா அக்சர் வாஷிலாம் கொஞ்சம் இதுவாகவே அமிச்சிட்டாங்க. ஏன்னா த்ரூஜுரலில் கொஞ்சம் முன்னாடி இறங்கினா அக்சர் வாஷி நமக்கு மேபி கொஞ்சம் பின்னாடி கூட வச்சுருந்துருக்கலாம். மேபி வாஷியோட மூவ் கூட நான் வந்து ஷாக் ஆகினா வாஷிக்கு வந்து ஒரு கேப்பபிள் இஸ் ஆல்சோ கேப்பபிள் பேட்டர், நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டொமஸ்டிக்லேயும் சரி அண்ட் தென் ஐபிஎல் அந்த மாதிரி ஃபார்மேட்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அக்சர் பட்டேலை வந்து த்ரூஜுரலுக்கு முன்னாடி அனுப்பிச்சதுல எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அன்ஃபேர் மூவ் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான சம் பிளண்டர் மிஸ்டேக்ஸை வந்து இந்தியன் டீம் சேஞ்ச் பண்ணினா மேபி அப்கமிங் 2 games வந்து they can bounce back very strongly. So final thing is England is stay alive in the series.